ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரம் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கடையில் கிடைக்காது. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, 100 கிராம் சோம்பு, 25 கிராம் மிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு 15 கிராம். இதெல்லாம் நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா காய வச்சுட்டு மட்டும் அரைச்சோம் அப்படின்னா பவுடர் நல்லா கிடைக்குங்க. 10 கிராம் அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் பட்டை வந்து 25 கிராம் சேர்த்துக்கங்க. பட்டை, அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தனியாக உடச்சி போட்டுக்கலாங்க. ஜாதிபத்திரி வந்து ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கங்க. கருப்பு ஏலக்காய் வந்து ஒரு 5 கிராம் சேர்த்துக்கங்க, இல்லை ஒரு 5 கவுண்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. கல்பாசி வந்து ஒரு 10 கிராமு, மராட்டிய முக்கு வந்து ஒரு 10 கிராமு, ஜாதிக்காய் வந்து ஒன்றே ஒன்று, ஜீரகம் வந்து ஒரு 25 கிராமு, பிரிஞ்சி இலை வந்து ஒரு 5 கிராம் சேர்த்துக்கோங்க. தனியாக 5 கிராம் வராதனால நான் கிராம்பு சேர்த்துட்டு இப்போ 5 கிராம் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது எல்லாத்தையும் தனியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அப்போ தான் பவுடர் நமக்கு ஈஸியாக உடஞ்சி வரும். நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாங்க. பிரிஞ்சி இலை வந்து பெருசு பெருசாக இருக்கிறனால அறவிடாது, அதனால நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. இந்த கெட்டியான பொருளெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக மிக்சியில் அரைஞ்சி வரும். அதுக்காக லைட்டாக தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேங்க. ஜாதிக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடர் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நைஸாக இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. ரொம்ப நைஸாகவும் தேவைப்படாதுங்க. ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.